இந்த உலகில் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. என் மனம் ஏன் அமைதியாக இல்லை? எல்லாம் என்னிடம் இருந்தும் மனம் ஏன் நிறைவடையவில்லை? இதுபோல கேள்விகளுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதர் பதில் கண்டார். அவர்தான் கௌதம புத்தர். இதற்கு புத்தர் சொல்கிறார், இந்த உலகில் துன்பம் இருக்கிறது, ஆனால் அந்த துன்பம் காரணமில்லாமல் வருவதில்லை. நாம் நினைப்பது போல துன்பம் வாழ்க்கையால் வரவில்லை, அது நம்முடைய ஆசைகளால் வருகிறது. நாம் ஒன்றை விரும்புகிறோம், ஆனால் அது கிடைக்கவில்லை என்றால் மாறாக துன்பம் கிடைக்கிறது. ஒருவரிடம் ஒன்றை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அதற்கு எதிராக நாம் எதிர்பார்த்தது கிடைக்காமல் துன்பப்படுகிறோம். இதற்கு புத்தர் சொல்கிறார், ஆசைதான் துன்பத்தின் விதை. அப்படியென்றால் எதையும் விரும்பாதே என்று புத்தர் உரைக்கவில்லை. அவர் உரைப்பது ஆசைக்கு அடிமையாகாதே என்று. நீ வேலை செய்யலாம், கனவு காணலாம், முன்னேறலாம், ஆனால் இது இல்லையெனில் நான் சந்தோஷமாக இருக்க முடியாது என்று நினைத்தால் அங்கேதான் துன்பம் ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் ஒருவர் புத்தரிடம் கேட்டார், அப்படியென்றால் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? புத்தர் சிரித்துக்கொண்டு சொன்னார், கவனிப்பதன் மூலம் என்றார் புத்தர். உன் மனதை கவனி, உன் எண்ணங்களை கவனி, உன் கோபத்தை கவனி, உன் ஆசையை கவனி. அதை அடக்காதே, அதை ஓட்டாதே, அதை புரிந்து கொள் என்றார். பிறகு சொன்னார், நீ உன் மனதை எப்போது அறிகிறாயோ அப்போது அது உன்னை ஆள முடியாது. நாம் நினைப்பது போல அமைதி வெளியில் இல்லை. அது பணம், மனிதர், பதவி எதிலும் இல்லை. அமைதி என்பது ஒரு நிலை. அந்த நிலையை அடைய புத்தர் சொன்ன வழி நடுத்தர பாதையாகும். அதாவது அதிக ஆசையும் வேண்டாம், அதிக துறவுமும் வேண்டாம். சமநிலை. உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் அதுவே உன் வெற்றி. நீயே உன் பாதை, நீயே உன் விடுதலை. யாரும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், ஆனால் நீ உன்னை புரிந்து கொண்டால் அந்த நாளே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அமைதியை வெளியே தேடாதே, அதை உன்னுள் உருவாக்கு. அதுதான் புத்தரின் வழி.